பெரும்பான்மை மக்கள் தேர்ந்தெடுக்கிற விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும். அவர் ஆட்சி செய்யும். அவர் சொன்னார் சூப்பர் 6, 2500 தாலிக்கு தங்கம், காஞ்சி பட்டு புடவை எல்லாம் செய்யணும். ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும், பசியற்ற, பாலியல் வன்கொடுமையற்ற, தீண்டாமையற்ற, சாதி மத பேதமற்ற, மீனவர் பருவலை இல்லாது, காவிரி சிக்கல் இல்லாது, முல்லை பெரியார் சிக்கல் இல்லாது, பாலாட்டு சிக்கல் இல்லாது, தமிழர்கள் விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனை இல்லாது, விவசாய கடனை தள்ளுபடி பண்ணி, கல்வி கடனை தள்ளுபடி பண்ணி என்னெல்லாம் பண்றாரு. அவருடைய மண்டைக்குள்ள என்ன இருக்கு, அவருடைய என்னது பொலிட்டிக்கல் கெப்பாசிட்டி என்னவா இருக்கு, அவருடைய நிர்வாக திறன் என்னவா இருக்கு என்பது அவர் ஆட்சி பண்ணாதான் தெரியும்னா 1,70,00,000 பேர் அவர் நம்பிட்டான். அவர் நம்பினவர்களுக்கும் நம்பாதவருக்கும் அவர் தான் முதலமைச்சர். அப்ப இந்த 1,70,00,000 பேர் நம்பியதற்கு அவர் என்ன மாதிரியான நிர்வாகத்தை பண்ண போறாரு, எப்படி IPS IAS ஆபீஸ்ல எப்படி கொண்டு வர போறாரு, லஞ்ச லாவணியத்தை எப்படி ஒழிக்க போறாரு என்பதை அவர் பண்ணாதானே தெரியும். பராமரியை தடுப்பது என்பது அது ஜனநாயக முரணு, மக்களாட்சிக்கு எதிரானது, பெரும்பான்மை மக்களுக்கு எதிரானது. அதனால ஆளுநர் அவரை அழைத்து முதலமைச்சராக பதவியேற்க வைத்து அவர் முதலமைச்சராக பதவியேற்று அவருடைய சட்டசபையும் அவருடைய அமைச்சரவையும் வரணும். வந்த பிறகு அவர் செய்யற தவறுகளை நாம் கேள்வி கேட்கலாம், விமர்சிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். சாட்டை துறைமுகனாலதான் இது நடந்துருச்சு, இவரு இப்படி பேசினாலதான் இது நடந்துருச்சு. எப்படி விஜய் அவர்களை நான் பேசியதுனால விஜய் ரசிகர்கள் யாரும் எனக்கு ஓட்டு போடல. விஜய் அவர்களை நான் பேசாம இருந்தா விஜய் ரசிகர் பூரா நாம் தமிழ் ஓட்டு போட்டிருப்பாங்களா? கடந்த 2016 2021 வரைக்கும் திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணேன். அப்ப திமுக ஆளுங்கட்சி கிடையாது. ஏன்னா திமுக ஆளுங்கட்சி வரப்போகுதுன்னு நமக்கு தெரியுது, வந்தா இதெல்லாம் நடக்கும்னு தெரியுது, அதனால விமர்சனம் பண்ணோம். இப்போ இது நடக்க போகுதுன்னு தெரியுது. அதாவது வென்று விட்டால் விடாமுயற்சி என்பார்கள், தோற்று விட்டால் வீண் முயற்சி என்பார்கள். நாம் தமிழ் 100 விழுக்காடு உழைப்பை களத்தில் போட்டது. ரத்தத்தை வேர்வைய சொட்டுச்சு, எல்லாம் பண்ணிச்சு. ஆனாலும் ஒரு நாயக பிம்பத்துல, திரை பிம்பத்துல விஜய் அவர்கள் வந்தாருன்னு சொல்லி மொத்தமாக தமிழ்நாடு முழுமைக்கும் வாக்கு பரவலாக அவருக்கு விழுந்திருக்கு. இதை தாண்டி நாம் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி, மக்களுக்கான போராட்டத்தை முன்னிறுத்தி 100 மடங்குல 200 மடங்கு எழுந்து வரும் காலத்தின் தேவையாக தமிழ் தேசியம் இருக்கும்.